Welcome to Special Meals. அடுப்பு இல்லாம குயிக்கா டேஸ்டியா ஒரு சூப்பர் ஸ்வீட் பண்ண போறோம். ஹெல்த்தியான இந்த ஸ்வீட் செஞ்ச உடனேயே காலியாகிடும். அந்த அளவுக்கு சுவையான ரெசிபி இது. தேவையான பொருட்களை முதல்ல ரெடி பண்ணிடலாம். ஒரு தேங்காவை ஈஸியா உடைக்கிறதுக்காக தண்ணியில நனைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை உடைச்சு தேங்காய் தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். தேங்காய் தண்ணி இந்த ஸ்வீட்டோட சுவையை இன்னும் அதிகமாக்கும். இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு ஃப்ரெஷ் தேங்காவை இப்போ துருவி எடுத்துப்போம். நான் அச்சு வெல்லம் எடுத்திருக்கிறேன். இதை இப்படியே சேர்க்க போறதால தூசு துரும்பு இல்லாத நல்ல வெல்லமா யூஸ் பண்ணுங்க. வெல்லத்தை துருவிக்கலாம். வெல்லம் ரெடி. ஒரு பாத்திரத்துல துருவின தேங்காய் 1/2 கப், துருவின வெல்லம் 1/2 கப் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா நசுக்கி விடணும். ஸ்பூன் வச்சோ அல்லது கையாலையோ கூட இதை செய்யலாம். இப்படி பண்ணும்போது தேங்காயில் உள்ள பால் இறங்கி வெல்லத்தோட சேர்ந்து ஜூஸியா ஆகும். சாப்பிடும்போது தேங்காய் பல்லுல கடிப்பட்டாதான் டேஸ்டா இருக்கும். அதனால இப்படி செய்யறதுக்கு பதிலாக மிக்சியில போட்டு அரைச்சிடாதீங்க. நல்லா நசுக்கி மிக்ஸ் பண்ணியாச்சு. வெள்ளை அவல்ல விட சிகப்பு அவல்ல தான் விட்டமின் பி அதிகமாக இருக்குது. அதனால நான் 1 கப் சிகப்பு அவல் எடுத்திருக்கிறேன். வெள்ளை அவல்லையும் இந்த ரெசிபியை பண்ணலாம். அவல்ல மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக திரிச்சுக்கணும். இப்போ அந்த திரிச்ச அவலை தேங்காய் வெல்லம் கலவையில் போட்டு நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் நாம் எடுத்து வச்சிருந்த தேங்காய் தண்ணி 1 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி பிடிக்கும்போது உதிராம பிடிக்க வரணும். அப்படி வரலைன்னா இன்னும் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவா தேங்காய் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவுட்டர் லேயர் ரெடி பண்ண 1/2 கப் பொட்டுக்கடலை, 1/4 கப் சுகர், 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக திரிச்சு எடுத்தாச்சு. இதில் நாம் எடுத்து வச்சிருந்த தேங்காய் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பதத்தில் தான் மாவு இருக்கணும். அதனால் தேங்காய் தண்ணி சேர்க்கும் போது ரொம்ப கவனமாக இருங்க. தண்ணி அதிகமானால் பிசுபிசுப்பாகிடும், அப்புறம் உருட்ட வராது. ஸோ நம்மளோட அவுட்டர் லேயர் ரெடி. முதல்ல அவல் மிக்ஸை நல்ல இறுக்கமான குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. கையில் பிசுபிசுன்னு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் அரிசி மாவை கையில் தடவிட்டு அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை மிக்ஸை கொஞ்சமாக எடுத்து உருட்டி இந்த மாதிரி கையில் வச்சு தட்டிட்டு உருட்டி வச்சிருந்த அவல் உருண்டைய நடுவில் வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுக்கணும். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப வித்தியாசமான டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த ஸ்வீட்டை இன்னைக்கே செஞ்சு உங்க பசங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்பெஷல் மீல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.